இன்றைக்கி நம்மளுக்கு டின்னர் மெனு என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் ஸ்பெஷல் தான். சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம். ஸோ அதனால் நான் 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆனியன், பச்சை மிளகா, கொஞ்சமாக வாசனைக்கு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரே ஒரு தக்காளி மட்டும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்க்ளூடிங் இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப. ஓகேவா? அதே மாதிரி அதுக்கு தேவையான பொடியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சிக்கன் மசாலா, காஷ்மீர் மிளகாத்தூள், மஞ்சள் தூள், இவ்வளோதான். ஓகேவா? சிக்கன் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைக்கேற்ப சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு போட்டோடனே பாருங்கள் எப்படி பொரியுது அப்படின்ட்டு. இது ஆனியன் சேர்த்துக்கலாம். ஆனியன் நல்லா மெரினிஷ் ஆகணும். ஆனியன் நல்லா வேகுது. இப்போ நம்ம பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நல்லா பொன்னிறமாக வதங்க விடணும். இப்போ நம்ம கிரேவி தானே, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வதங்கிருந்தால் நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு நல்லா நம்மளுக்கு மெரினேஷ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 கீரை வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, அது போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடும்போது கேரட்டில் போடணும். பச்சை மிளகா வெடிக்கும் எண்ணெயில் போட்ட உடனே. ஸோ கொஞ்சம் தள்ளி இருந்ததில் கேரட்டில் தான் போடலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற நம்மளுடைய சிக்கனை அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடணும். சிக்கன் போட்ட உடனே மசாலாலாம் சிக்கனில் ஒன்றோட ஒன்று ஒட்டணும். செய்யும்போது பிரியாணி ஸ்மெல் வருது. இப்போ கொஞ்சம் சிக்கன் இருக்கிற சிக்கன் வந்து கொஞ்சம் இப்போ தண்ணி விடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு நல்லா வேக வைக்கணும். உடனேலாம் நம்ம மூடி வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா சிக்கன் பச்சை வாசனை அப்படியே அடிக்கும். சிக்கன் வேக நம்ம லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம். சிக்கன் வேகிறதுக்கு சால்ட்டு போட்டாச்சு. இது அப்படியே கலரி விட்டுக்கலாம். நீங்கள் சிக்கன் வாஷ் பண்ணும்போது நிறைய மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ பாருங்கள், சிக்கன்லேருந்து கொஞ்சம் லைட்டாக தண்ணி வருது. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற பொடி, என்னென்ன பொடி எடுத்து வச்சுருக்கோம் அந்த பொடியெல்லாம் கொட்டி ஒரு கிளறி அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சோம்னா நம்மளுக்கு தேவையான சிக்கன் ரெடி ஆயிரும். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொடியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இப்போ அடியிலேருந்து கிளறணும். அப்போ தான் வந்து சிக்கனுக்குள்ளார அந்த மசாலாலாம் இறங்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், சிக்கன் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் நிறம் மாறிடுச்சு. நீங்கள் இப்போ ஃபேமிலி பெருசாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒரு அரை சொம்பு அளவுக்கு கூட நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 2 பேர் 3 பேருங்கிறதுக்காகலாம் தண்ணி ரொம்ப விட தேவையில்லை. ஏன்னா சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். ஓகேங்களா? சிக்கன் ஓரளவுக்கு நல்லா கொதித்து நல்லா வெந்துட்டுருக்கு. ஸோ அந்த டைமில் நான் வந்து திரும்பவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கிளறி
ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சிக்கன் ரெடி, அவ்வளோதான். ஓகேவா? இனிமேல் சாப்பிட்ற வீடியோவில் பார்க்கலாம்.